ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தேர்ட் ஓடிஐ இந்தியா லூஸ் தி மேட்ச். விராட் கோலி செம்ம இன்னிங்ஸ் கடைசி வரையும் போராடினாரு. எக்ஸ்பெக்டடாக நிதிஷ் ராணா ஒரு 50 அடிச்சாங்க. தென் நிதீஷ் குமார் ரெட்டி ஒரு 50 அடிச்சிருந்தாரு. இந்த 2023 வேர்ல்டு கப் லூஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட லோவர் பேட்டிங் அட்ரஸ் சுத்தமாக இல்லை. இன்ஃபேக்ட் ஃபைனலில் ஹர்திக் பாண்டியா இல்லாதனால 6th ரவுண்ட்ல இருந்தே நமக்கு பேட்ஸ்மேன் இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான காரணம் தான். நம்ம ஒன்ஸ் விக்கெட் ரோஹித் விராட் கோலி அவுட் ஆடணும் ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சோம். இந்த 4 years அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் ராணா கம்பீர் பயங்கரமா பேக் பண்ணாரு அந்த போஸ்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஓரளவுக்கு பே ஆஃப் ஆயிருக்கு. ஸ்டில் இந்த குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஈவன் அர்ஜித் சிங் எல்லாருமே கொஞ்சமாவது பேட்டிங் ஆகணும். கொஞ்சம் பேட்டிங் ஆன தெரிஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த விஷயத்தை நம்ம நிச்சயமா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஃபேக்ட். ஸோ நியூசிலாந்து பர்டிகுலர்லி நியூசிலாந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த டோட்டல் லாஸ் வந்து நம்ம பெருசாக பிளேம் பண்ணணும்னு அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா போராடி தான் தோத்துருக்காங்க. ஆக்சுவலாக விராட் கோலி கண்டிப்பாக ஒரு திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்கு. எனக்கு வருத்தம். ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் மேட்சஸ் ரிட்டையர் ஆகிட்டு ஓடிஐ மேட்சஸ்ல ஆடுறது எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயரு தன்னோட வீக்னஸ் ஒன்று இருக்கு அப்படின்றத அட்லீஸ்ட் எப்படி ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் மேட்ச் இருந்தால் ஓடியில் நம்மளோட ஃபார்ம் போயிடும். நம்ம ஏன் மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கணும். ஈவன் மிச்சல் ஸ்டார்க்லாம் இப்போ வந்துட்டு ஓடி டெஸ்ட் T20 தள்ளி வச்சுட்டு டெஸ்ட் மேட்சஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு பெரிய பிளேயர் டெஸ்ட் மேட்சஸ் ரிட்டையர் ஆகிட்டு ஓடி ஆகிட்டு ஒரு ஃபிளாட் பிச்சஸ் ஆடி 100 அடிக்கிறது அப்படின்றது வருத்தம் தான். ஸ்டில் பட் இஸ் த பெஸ்ட் ஓடி பிளேயர் இன்னைக்கு கரண்ட் லாஸ்ட் 17 years அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கரெக்டாக நான் ஒரு எக்ஸசைட் பண்ணி சொல்லணுன்றதை வெயிட் பண்ணி சொன்னேன். இந்த ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட் இட்ஸ் ஃபார் விராட் கோலி. ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஒரு அவ்வளோ பெரிய பிளேயர் இன்னைக்குமே அது ப்ரூவ் பண்ணாரு. செம்ம இன்னிங்ஸ் ஆனாரு அண்டர் ப்ரெஷர். அந்த ஒரு ஹேங்கர் பண்ணிட்டே சேஸ் மாஸ்டர் அப்படின்ற வேர்டுக்கு விராட் கோலி தான் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஏன் கம்பீரோட கோச்சிங்ல பேட் ரெக்கார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது அவருக்கு நடந்த விஷயம் தான். கிரேக் சேப்பலை விடவும் அதிகமா இந்தியன்ஸால வெறுக்கப்பட்ட ஒரு கோச் கௌதம் கம்பீர் தான் இருப்பாரு. சீனியர் பிளேயர்ஸ் சீனியர் செலக்டர்ஸ் ஒரு கலாய்ப்பாங்க. இப்பயும் நீங்க எல்லா ரிவ்யூ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. பட் எனிவே நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் வர சொல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த சீரியஸ் தோத்தது அப்படியே பெரிய ஃபால்ட்னு சொல்ல முடியாது. பட் ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல இந்த நம்மளோட பவுலர்ஸ் கொஞ்சமாவது பேட்டிங்கை கற்றுக்கணும். ஹர்ஷித் ராணா இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் எனக்கு நான் முன்கூட்டியே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், நம்மளோட ஓப்பனிங்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். சும்பன் கில், ரோஹித் சர்மா அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு ரோஹித் சர்மாவோட ஃபைனல் சீரியஸ், அதாவது அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ அவர் இந்த ஓடி சீரீஸ்ல இருக்கணும், லாஸ்ட் ஓடி வேர்ல்ட் கப்ல இருக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்றாருன்றதுலாம் ஒரு சைடு ஒரு ஃபேக்டா இருந்தாலும் எனக்கு ஜெய்ஸ்வால் ஓடி டீம்ல இருந்து அவனும் ஃபுல்லி eligible to be in ODI team அப்படின்னு தோணுது. So let's see what happens. Thank you so much. This is Arun from AIK Talk.